Okay, so adverbs to add information about situations part 2. நம்ம part 1 வீடியோவில் only and hardly வச்சு sentences வந்து கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோவில் scarcely, quite, very much இந்த 3 வார்த்தைகள் வச்சு நம்ம கற்றுக்க போகிறோம். Hi, I'm Sneha. Welcome to Capshine. Capshine is a revolutionary learn it together English fluency program. Capshine ஓட English கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. Okay, so adverbs na enna நம்ம already வந்து learn பண்ண மாதிரி adverbs is to add information about situations. They modify either verbs or adjectives. So இப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டுடே இஸ் ஹாட்னு சொல்லும்போது நம்ம வந்து இன்றைக்கி சூடாக இருந்தது ஆர் இன்றைக்கி ரொம்ப வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் வென் வி வாண்ட் டு சே இட் வாஸ் வெரி வெரி ஹாட், முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வி யூஸ் வெரி ஹாட். சேம் வே ஷீனா சிங்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ ஷீ கேன் சிங் அப்படின்னு we are like okay, she can sing. But when we add a quality to it, she sings, Sheena swings sweetly. So oh wow, she sings அவ்வளோ அழகாக வந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்ல போது நம்மளுக்கு இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல நம்ம கற்றுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், they add information about situations. They modify either verbs or adjectives. Okay, so examples பார்க்கலாம். To add information about situations. Okay, so give information about extent of an action. I hardly know her. இங்கே வந்து நம்ம hardly யூஸ் பண்ணியிருக்கோம். hardlyனா என்ன, அவ்வளோவா தெரியாது, எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போது நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், எக்ஸ்டென்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ அவ்வளோ தெரியுமா, எவ்வளோ தெரியும், அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ we can say I hardly know her. Or degree to which an action is performed. I am very pleased to meet you. எனக்கு உங்களை மீட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல போது நம்ம என்ன சொல்கிறோம், இன்னும் ஃபீல் பண்ணி நம்மளோட ஹார்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ we say I am very pleased to meet you. Okay, so very much வச்சு நம்ம சென்டென்சஸ் இப்போ பார்க்கலாம். Before fear, regret, doubt, look forward to and suspect. So very much we can use here. Okay, very much na enna romba, okay, so I very much regret not buying the car. So maybe ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கலாம், ஆர் அந்த கார் வந்து அவ்வளோ ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் வந்து எனக்கு அது வேணும்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்க, ஆனால் கடைசியில் வந்து அது வாங்காமையே போயிட்டீங்க. ஸோ யூ ரிக்ரெட் இட் ஸோ மச். ஸோ before regret, doubt, fearலாம் போட்டிருக்கு இல்லையா? ஸோ we can say before regret, right? So I very much regret, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பண்ண முடியாமல் போனது அப்படின்னு சொல்லும்போது you can say very much. Jane is very much looking forward to her birthday party, right? Who isn't? So very much looking forward, அதாவது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது we can say very much. Okay, so next வந்து we'll see என்னெல்லாம் கான்டெக்ஸ்டில் hardly யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். Before the main verb. ஓகே, நம்ம ஒன்லிக்கும் வந்து இதே ரூல் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹார்ட்லி ரெக்கக்னைஸ் you've grown so tall. பா, அடையாளமே தெரியலையே, அவ்வளோ வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சேம் திங், ஐ ஹார்ட்லி ரெக்கக்னைஸ், என்னால் வந்து உன்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு, நீ அவ்வளோ உயரமாக வளர்ந்துட்டேன். ஸோ ஐ ஹார்ட்லி ரெக்கக்னைஸ்ட் யூ. Okay, Ravi could hardly walk. So உங்களுக்கு வந்து இங்கே recognize and walk both are your main verbs. So we say Ravi could hardly walk by the end of his training session. Maybe gym training session இருக்கலாம். He got so tired, அவனால் வந்து நடக்க கூட முடியல, he became so tired. So we say hardly, அவனால் மாறி ஏதோ கஷ்டப்பட்டு நடந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு we can use hardly. ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு Capshine 30-day free trial பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே பார்க்குற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து டெய்லி மைக்ரோ லெசன்ஸ் ஆர் லைவ் கிளாஸஸ், மந்த்லி ட்ராக்கர் வச்சு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கீங்கன்றதும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் உடனே போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இந்த 30-day ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேர்ஸ்லி எப்போ யூஸ் பண்ணலாம்?
instead of hardly. ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். ஓகே, ஸோ he scarcely does the dishes, it's always down to me. ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னரோடு இருக்கீங்க ஒரு உங்கள் ஃப்ரெண்டோடு இருக்கீங்க அப்படின்றக்க போது நான் வந்து குக் பண்ணுறேன், நீ வந்து டிஷ்ஷஸ் பண்ணு அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், அவன் வந்து எப்பயுமே சொல்லுவான் நான் பண்ணுவேன், ஆனால் பண்ணவே மாட்டான், கடைசியில் என் தலையில் தான் வந்து விழும். ஆர் அவள் எப்பயுமே இப்படி தான், அவன் வந்து பண்ணுறேன்னு ஃபுல்லாக ப்ராமிஸ் பண்ணிடுவான், ஆனால் எப்பயுமே பண்ண மாட்டான், எப்பயுமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த கான்டெக்ட் you can say scarcely does the dishes. So I scarcely read these days, I find it very boring. Maybe அவங்க வந்து முன்னாடி படிச்சுட்டு இருந்திருக்கலாம், இப்போ அவ்வளோ படிக்கிறது இல்லை. ஸோ ஆனால் அவ்வளோ படிக்கிறது இல்லை, I get very bored அப்படின்னு சொல்கிறதுக்கு we can say I hardly read these days. Can also be used I scarcely read these days. You can say that as well. Okay, hardly and scarcely again. Use with any, at all and ever. இந்த 3 வார்த்தைகள் வச்சு where all can we use it. Trishna loves riding her bike but she hardly ever has time. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we say hardly and ever. ஸோ எவருக்கு முன்னாடி நம்ம hardly போட்டுட்டு இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். How well do you know David? Oh, hardly at all அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அவ்வளோ தெரியாது, ஏதோ மீட் பண்ணியிருப்பேன் மேபி ஒன்ஸ் ஆர் சம்திங், அவளை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன் அப்படின்னு இருக்க போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவ்வளோலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ யூ கேன் சே ஓ ஹார்ட்லி அட் ஆல். ஓகே, ஸோ ஒரு ப்ரோ டிப் இருக்குது, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஹார்ட்லி அண்ட் ஹார்ட் ரெண்டுமே வந்து வேறு வேறு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னா என்ன, ரம்யா வந்து ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு ஷி ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். பட் இஃப் யூ சே ரம்யா ஹார்ட்லி ஒர்க்ஸ் அப்படின்னா அவங்க ஏதோ வேலையே பண்ண மாட்டாங்க, சும்மா வந்துட்டு போவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹார்ட்லி அண்ட் ஹார்ட் வந்து கரெக்டான கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணலைன்னா, நீங்கள் இது சொல்கிறதுக்கு பதிலாக இது சொல்லிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ரம்யா ஃப்ரெண்டே ஆக மாட்டாங்க அதுக்கப்புறம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 day ஃப்ரீ ட்ரையல் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கிலீஷ் என்ன நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பேசலாம். ஓகே, தேங்க்யூ.